சந்திக்க வேண்டிய ரகசியமான இடத்திற்கு இரவு நேரத்தில் ஓடி வந்திருக்கிறார். மகாராணி கலபடிக்கு சத்தியம் செய்தது இந்த இடத்தில் நடந்த சம்பவத்தை வெளியில் யாருக்கு விடுத்து சொல்லவே மாட்டேன். இது உண்மைக்கு சத்தியம் என்று சத்தியம் செய்த காரணம் புரிந்துவிட்டது. எனக்கு தெரியாமல் உனக்கு இருந்த மகாராணிக்கும் எத்தனை நாட்களாக நடக்கிறது. இங்கு நடந்த நிகழ்ச்சிக்கு யார் தெரியுமா காரணம்? யாரு? இந்த நாட்டில் மகாராணி தான். எந்த தவறு செய்யவில்லையா? ஓடி போக்கட்டுவலே படுபாய் சதிக்காரி. கொஞ்சம் காலி கட்டுகளை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்ட சதிக்காருக்கு
ஒத்தையடி பாதையிலே குடித்தன துங்கையிலே ஒத்தையா போடுதம்மா என்னோட வெத்தலமா ஒத்தையடி பாதையிலே குடித்தன துங்கையிலே பத்தையா போடுதையா என்னோட பத்தல பலாடுதையா என்னோட இந்த இரவு நேரத்தில் கலைச்செல்வன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன? அத்தா, சொல்லு. என் வார்த்தை நம்பிக்கையா? என் மீது சந்தேகமா? நீங்க பாருங்க, நீங்க தொட்டு தாளிக்கிட்டு மாங்கல்ய சத்தியமா சொல்றேன், நாங்க இருவரும் எந்த தவறுமே செய்யலங்க. தாலி புனிதமானது. தாலி ஒரு பெண்ணுக்கு வேலி என்பதை மறந்து தவறு செய்து விட்டாய். மற்ற மந்திரத்தை பார்க்க பலரை அடுத்து கெட்டு வேலை கொட்டு உனக்கு தொட்டு தாலி கட்ட இந்த கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய். நீங்க பாருங்க, என் வார்த்தை நம்பிக்கை கிடையாது. கிடையாது. நீங்க பாருங்க, என் வயித்துல வரல கொஞ்சம் கருவி சத்தியமா சொல்றேன், நாங்க இருவரும் எந்த தவறுமே செய்யலங்க. காரணமே அவன் தான். அவனை போடு. உன் வயிற்றில் வந்து கொண்டிருக்கிறது அந்த கருவுக்கு காரணம். வேலை செஞ்சுக்கிறேன். என்ன வார்த்தை? நான் வேலை செஞ்சுக்கிறேன். நீங்க பாருங்க, என் வார்த்தை நம்பிக்கை கிடையாதா? அப்படி என்றால் அந்தரங்க தொழில் காந்தாவை கூட்டு கேட்டு பாருங்க, உண்மை என்று தெரியும். தலைமையாரே, அண்ணா கூப்பிட அந்த காத்தா வரட்டும். தீர விசாரித்து உண்மை என்னவென்று புரிய எதிர்பார்க்கிறேன். வாழ்க வாழ்க வரவேன். ஆஹா, என்ன அதற்கும் என்ன அமைதி. பெண்ணென்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். கூப்பிட்ட குழலுக்கு ஓடி வந்திருக்கிறார். தாத்தா, உன்னை அடுத்ததற்கு காரணம் இருக்கிறது. என்ன? இது நீதிமன்றம். கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறையில் பதில் சொல்ல வேண்டும். தவறான பதில் உரைத்தால் உடைய தலை இதே துண்டிக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகட்டும் அண்ணா. நேற்றத்தில் இந்த மகாராணி தலைமையிலே சென்று நீ அவளை சந்தித்தாயா இல்லையா? மன்னா, எனக்கு 3 நாளா உடல்நிலை சரியில்லை மன்னா. என்னால நடக்க முடியல, குளிரு காசுல ஒண்ணுமே முடியல. அதனால நான் அரண்மனைக்கு வேலைக்கே வரலையே மன்னா. அரண்மனை பக்கமே வரவில்லை. அந்தரக தோல்வி மகாராணியை நீ பார்க்கவில்லை. சிந்தித்து பதில் சொல்ல வேண்டும். நேற்று இந்த மகாராணியை தலைமையிலே சென்று அவளை சந்தித்து அவள் எழுந்து கொடுத்த லிகிதத்தை கொண்டு வந்து இவன் இருக்கிறான் பார்த்தாயா? இவன் நாட்டில் புதிய தளபதி ஒன்றால் கலைச்செல்வன். இந்த கலைச்செல்வன் இடத்தில் லிகிதத்தை நீ கொடுத்தாயா இல்லையா? யாரு புதிய தளபதி? இவனே. நல்லா கீழே இருந்து மேல வரைக்கும் இதுவரை நான் புதிய தளபதி முகத்தை கூட நான் சத்தியமா நான் பார்க்கலையே. கண்ணுக்கு முன்னாடியே அந்த பாவிய கழுத்து பிடிச்சு சாவடிக்க வரானே. உண்மையை எடுத்துச் சொல்ல ஓடோடி வந்த முஸ்தாபி காந்தாவை படம் செய்து விட்டாயா? நாளை இல்லை என்றால் வலைகளை செய்திருப்பாயா? உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லை. அந்த முனீஸ்வர சாட்சா சொல்றேன், சத்தியமா சொல்றேன்.
நான் உன் முகத்தை கூட நான் பார்க்கலையே. இரு யாரு வேணா சாட்சி வை. அவர் எங்கால் ரொம்ப பயங்கரமான ஆளு. ராத்திரி வந்து ஏதாச்சும் செஞ்சிருவாரு. எனக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லை. சரியில்லை. நீ அதிகமா பேசவே கூடாது. சென்று ஓய்வெடுத்துக் கொள். அரசாங்க வைத்திருப்ப நான் சொல்வது அத்தனை பொய்யான வார்த்தைகள். நீ சொல்வது அத்தனையும் உண்மையா? ஒரே அடி அடிக்காத. சத்தியமா ஒரே அடி அடிக்கூடாது. உண்மை 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 என்று நம்பி வாழ்ந்தது. அதுக்கெல்லாம் சரியான பாடம் உண்டு. அதிகாரி நாட்டில் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துவிட்டது. இவர்கள் இருவரும் குற்றவாளிகள். அவனுக்கு கள்ளக்காதல் அம்பலமாகிவிட்டது. நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி நாட்டில் இருக்கலாமா? உங்க 2 பேருமே ரொம்ப அக்கறமாய் செய்யறாங்க. உங்க நாட்டில் இருக்கக்கூடாது. எப்பொழுது மட்டுமோ 60 வயலுக்கு அப்பாற்பட்டது அரவங்காடு. நாட்டு விட்டு இருவரையும் நாடு எடுத்து விடு. இங்க பாருங்க, அரவங்காட்டுக்கு பயப்படலங்க. நான் அரவங்காட்டுக்கு சென்ற பிறகு உங்களுக்கு ஏதாவது ஆபத்துமா பயமா இருக்குதுங்க இருக்கு. அடி பாவி, எனக்கு ஆபத்து ஏற்படுமா? படுபாவி சதிக்காரி, இந்த மணிபுரி நாட்டை கட்டி காப்பதற்காக அடுத்த வாரிசு ஒன்று பெற்றெடுத்து கொடுப்பார் என்று இந்த பாவி நான் அல்ல பகலை இந்த கனவு கண்டேன். இந்த கனவு கண்டேனே. நான் கட்டிய வடக்கோட்டை அத்தனை பேர் மண்பயனாக மாற்றி விட்டாய். தன்னிடமே வருதாக நினைத்து தவறு செய்து விட்டாய். நீ ஒரு தாசி நாட்டில் வாழவே காலவில்லை.